அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்கள் இன்றைக்கு ஒரு எழுச்சி போராட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்குரிய எழுச்சி போராட்டமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு தொலைதூரம் சென்றிருந்தாலும் 38 ஆண்டுகள் முடிந்திருந்தாலும் இன்றைக்கும் மக்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவர், மற்ற கட்சியில் இன்றைக்கும் முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு தலைவர், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போற்றக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு இரத்தத்தின் இரத்தமான எழுச்சி நாயகர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அவர்களுடைய நலனை கருதாமல் இன்றைக்கும் 234 தொகுதிகளிலும் மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்குரிய ஒரு முழுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டர்களுமே இன்றைக்கு மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒரு முன்னுதாரணமாக, மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இன்றைக்கும் நம்மளுடைய தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய ஒவ்வொரு தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளர்கள் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு கடுமையான உழைப்பு, ஆண்டுகளாக வருடங்களாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து வேட்பாளராக ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்கின்றவர்களை ஆதரிக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களின் சார்பாக நான் இங்கு வலியுறுத்துகிறேன். ஆட்சி அமைப்பு என்பது நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது பெண்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்யப்படும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக நிர்ணயம் செய்யும் கடுமையான சட்டமாக கொண்டு வரப்படும். இன்றைக்கு நடக்கின்ற அநீதிகளுக்கு கண்டிப்பாக இதற்குரிய முடிவு ஏற்படுத்தப்படும். ஒவ்வொரு தொகுதியாக இன்றைக்கு மக்களே எழுச்சி போராட்டமாக அனைத்திந்திய